ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா, இதை போடுறதுக்கு நான் மறந்துட்டேன் இந்த வீடியோவை. அதனால தான் உங்களுக்காக போடுறேன். நான் என் பையனுக்கு 7 வயசுக்கு 7 கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கிஃப்ட்டை தான் அவன் ஓப்பன் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது செம்ம ஜாலியாக ஓப்பன் பண்ணால், ஐயா எனக்கு 7 கிஃப்ட் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி சொல்லப்போனால் நிறைய கிஃப்ட் அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் இது தனி கிஃப்டாக அவனுக்கு போணுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நரட்டோ பாக்ஸு தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நரட்டோ பென்னு, நரட்டோலையே டிஷர்ட்டு, இது எல்லாம் நெரட்டாலாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அதில் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருந்தேன், ஒரு காப்பு மாதிரி வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கை செயின் மாதிரி கிங்குன்னு போட்டிருக்கோம், அப்படி வாங்கி கொடுத்துருந்தேன். என் பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் நரட்டோ டிஷர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப எம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடந்தான். அப்போவே நான் இந்த டிஷர்ட்டை போடட்டான் அப்படின்னா, அது வரை நாங்கள் வந்து சேர்ந்தது 2 மணி இருக்கும். 2 மணி டைமில் நீ இப்போ போட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால, சரி நான் நாளைக்கு போட்டுக்கிடட்டான் அப்படின்னா, சரி நம்ம ஊருக்கு கிளம்புவோம், அதனால் அன்றைக்கி வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண அவனுக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், வேறு யாரையும் ஓப்பன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது வந்து 2 இது என்னமோ போபோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கீ செயின் வந்து ஒரு 2 கீ செயின் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன இதாக ஐட்டம் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. எல்லாமே ஒரு ரூ. 50 ரூ. 60 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுவே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பக்கத்தில் என் பையன் அவனுக்கு வந்து ஊருக்கு அங்கே பழனியில் வச்சு எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா இல்லை நான் தான் வாங்கி கொடுத்தேன், என் மாமா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த முந்திலாம் ஊதுவோம் தெரியுமா, அது பேர் என்னன்னு தெரியல, இன்னொரு நேரம் கேட்டு நான் சொல்கிறேன். ஆனால் காப்புலாம் காணிருச்சு, அந்த மோதிரம் மட்டும் காணலையா, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். சரி அடுத்து இன்னொன்று வாங்கி கொடுத்துருந்தேன், அது ரொம்ப லூஸாக இருந்துச்சு, அவன் சைஸுக்கு கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. எனக்கு அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லி பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருச்சு. அதுக்கப்புறம் கிட்கேட்டும் சாக்லேட்லாம் வச்சு கொடுத்துருந்தானா, அது பார்த்துட்டு ஆஹா எனக்கு தான் அப்படின்னு சொன்னானா, எனக்கும் தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அண்ணன் கேட்டுக்கிட்டு இருந்தார். கண்டிப்பாக தாரேன் அப்படின்னுட்டு இந்த போட்டு பார்த்தானா, அதுதான் காணலைன்னொன்னே, பரவாயில்லம்மா எனக்கு 7 கிஃப்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.